அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த பதிவில் வீட்டில் ஆர்ஓ மிஷின் உபயோகப்படுத்துறதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் முதல் பகுதி இந்த வீடியோ. ஆர்ஓ வாட்டரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சுத்தமான தண்ணீரும் சுத்தமான குடி தண்ணீருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு நம்ம பார்ப்போம். சுத்தமான நீர், சுத்தமான H2O நமக்கு எப்படி கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, பெட்ரோல் பங்க்கில் பேட்டரி கடையில் தாங்க நமக்கு கிடைக்கும். ஆமாங்க, டிஸ்டில் வாட்டர்னு நம்ம வாங்கி யூபிஎஸ் பேட்டரியில் டாப் அப் பண்ணுவோமே, அதுதாங்க சுத்தமான தண்ணீர். ஆனால் அதை நம்ம குடிக்கக்கூடிய தண்ணி இல்லை. அதே மாதிரி பாட்டிலில் கூட குடி தண்ணீர் வாங்குவோம், ஆனால் அதை நம்ம பேட்டரியில் டாப் அப் பண்ண மாட்டோம். ஏன்னு யோசிக்கிறீங்களா? குடி தண்ணீரில் எப்போவுமே சில தாது பொருட்கள், அதாவது மினரல்ஸ் கலந்துருக்கும். அந்த தண்ணியை பேட்டரியில் ஊற்றுனா பேட்டரியில் இருக்கிற ஆசிட், அதாவது கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகி பேட்டரி சார்ஜ் நிற்கிறது குறைஞ்சி போயிடும். சரி, டிஸ்டில் வாட்டர் சுத்தமான தண்ணீர் தானே, ஏன் குடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்கன்னா, அதுக்கு 2 காரணங்கள் இருக்குது. ஒன்று, தண்ணீரில் தாது பொருட்கள், அதாவது மினரல்ஸ் எதுவுமே கிடையாது. இன்னொன்று pH வேல்யூ. pH வேல்யூ பற்றி நம்ம 9ஆம் கிளாஸ்லேயே படிச்சிருப்போம். அதாவது 0லேருந்து 14 வரையில் இருக்கும். அதில் நடுவில் 7 நியூட்ரல் தண்ணீர், அதுக்கு கீழே 6 ஆசிட், அதாவது அமிலம். 7க்கு மேலே 8லேருந்து 16 அப்படின்னும்போது உப்பு, அல்கலை. ஆனால் தண்ணீர் இந்த A7 pH வேல்யூலேயே இருக்கிறதில்ல. இருந்தால் நல்லது. குடி தண்ணீர் pH வேல்யூ 6.5லேருந்து 8.5 வரை இருக்கலாம்னு WHO, அதாவது உலக சுகாதார நிறுவனம் பரிந்துரை செஞ்சுருக்காங்க. அதாவது 7லேருந்து 0.5 தான் அமிலமாக இருக்கலாம். ஆனால் உப்பு பார்த்திங்கன்னா 1.5 வரை இருக்கலாம். சாதாரண மழைநீரில் pH வேல்யூ 5லேருந்து 5.0 வரை இருக்கும். இது WHO பரிந்துரைப்படி குடி தண்ணீர் இல்லை. இதே மாதிரி தான் சுத்தமான தண்ணீரும் pH வேல்யூ 5.5 இருக்கும். என்ன காரணம்னா, டிஸ்டில் வாட்டர் தயாரித்த உடனே pH வேல்யூ 7 தான் இருக்கும். ஆனால் காற்று பட்டதும் காற்றுல இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு கூட சேர்ந்து கார்போனிக் ஆக்சைடாக உருவாகிறது. pH வேல்யூ 5.5க்கு போயிடுது. அதாவது அமிலத்தன்மை உள்ள தண்ணீரை அது மாறிடுது. மழை நீரும் அப்படித்தான். சொல்லப்போனால் மழைங்கிறது இயற்கையான டிஸ்லேஷன் தானே. கடலில் இருக்கிற உப்பு நீரை ஆவியாக்கி அதை சுத்தமான நீரை மட்டுமே மேகத்தில் கொண்டு நிலத்தின் மழையாக பெய்யுது இல்லையா? அதே மாதிரி தான் சுத்தமான நீர் வானத்திலிருந்து பூமிக்கு சேர்றதுக்குள்ளேயே காற்றில் இருக்கும் கார்பன் டை ஆக்சைடோடு சேர்ந்து கார்பானிக் ஆக்சைடாக உருவாகி pH வேல்யூ 5.5க்கு போயிடும். அது தரையில் விழுந்து பாறைகள் மேலே ஓடி வரும்பொழுது அந்த pH வேல்யூ அதிகரித்து அதில் மண்ணில் இருக்க தாது பொருட்கள் இயற்கையாகவே கலந்து நல்ல குடி தண்ணீராக மாறுது. இன்னொரு விஷயம், நீரில் இருக்க வேண்டிய தாது பொருட்கள், அதாவது மினரல்ஸ் இது நீரில் மிக குறைந்த அளவே இருக்கும். இந்த மினரல்ஸ் எல்லாமே நீர் மூலமாக உடலில் சேர்றது ரொம்ப முக்கியம்னு கடந்த 20 ஆண்டுகளாக ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆர்ஓ ஃபில்டர் பொதுவாகவே தண்ணீரை சுத்தமாக்கிவிடும். அதில் இருக்கிற பாக்டீரியா, வைரஸ் மட்டும் இல்லாமல் நீரினுடைய உப்புத்தன்மை, கடினத்தன்மை, மினரல்ஸ் உட்பட எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணணும். ஸோ ஆர்ஓ மிஷின் 90கள்லேருந்து உபயோகப்படுத்திருக்காங்க. 20 வருஷங்களாக எல்லா வீட்லேயும் எல்லா நாடுகளும் உபயோகப்படுத்துகிறாங்க. அதனால் ஏற்படக்கூடிய மைனஸ் பாயிண்ட்டுக்களை நிறைய ஆராய்ச்சி மூலமாக உணர்த்தியிருக்காங்க. அதனால் தான் WHO, அதாவது உலக சுகாதார நிறுவனம், குடி தண்ணீரில் எந்த அளவு மினரல்ஸ் இருக்கணும் அப்படின்னு ஸ்டாண்டர்ட்ஸ் அறிவிச்சிருக்கிறாங்க. இப்படி தான் இருக்கணும்னு ஒரு லிஸ்ட்டு அறிவிச்சிருக்கிறாங்க. அதை பற்றி உலகம் முழுவதும் அரசுகளுக்கு விழிப்புணர்வும் ஏற்படுத்தியிருக்காங்க. இதன் அடிப்படையில் தான் நம்ம நாட்டு ISI தர கட்டுப்பாடு நிறுவனம் அதிகாரப்பூர்வமாக ஸ்டாண்டர்டை அறிவிச்சிருக்காங்க. அதாவது இது தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் வெப்சைட்டு. இதில் நீரினுடைய தரம் எப்படி இருக்குன்னு பட்டியல் போட்டிருக்காங்க. பாருங்கள், கால்சியம், மெக்னீசியம், இந்த மாதிரி தாது பொருட்கள் எந்த அளவு இருக்கணும்னு பெரிய பட்டியலே இருக்குது பாருங்கள். இதில் எல்லாத்தையும் எல்லா இடத்துலையும் அளந்து பார்த்து கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அதனால் நம்ம இதையே ஃபாலோ பண்ண முடியாது. பொதுவாக 2 விஷயங்களை மட்டும் நம்ம கணக்கில் எடுத்துக்கோங்க. ஒன்று TDS, இன்னொன்று pH வேல்யூ. pH வேல்யூ பற்றி ஏற்கனவே பார்த்துருக்கோம்.
டிடிஎஸ் அப்படின்னா டோட்டல் டிசால்வ்டு சாலிட்ஸ் அப்படின்னு அர்த்தம். அதாவது நீரில் கரைந்திருக்கும் திடப்பொருட்கள் 1 லிட்டரில் எத்தனை மில்லிகிராம் இருக்கும்னு அளக்கப்படுகிறது. இதுக்கு தான் டிடிஎஸ் மீட்டர்னு இருக்கும். ஆர்ஓ சர்வீஸ் பண்ணுறவங்க தெர்மாமீட்டர் மாதிரி ஒன்று தண்ணீரில் வச்சு பார்க்குறத நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. இதில் தான் டிடிஎஸ் அளவு தெரியும். இந்த டிடிஎஸ் அளவு குறைஞ்சது 150லேருந்து 300 வரை இருக்கலான்னு WHO அறிவிச்சிருக்கிறாங்க. முக்கியமாக 150க்கு குறைவாக இருக்கவே வேண்டாம்னு இப்போ சொல்கிறாங்க. ஆர்ஓ ஃபில்டர் உண்மையிலேயே தண்ணீரை ரொம்ப நல்லா சுத்தமாக்கும். அதாவது சும்மா வாய் கொப்பளிக்க கஷ்டமாக இருக்கிற அளவுக்கு கூட உப்பாக இருக்கிற தண்ணீரை கூட ஃபில்டர் பண்ணி நல்ல தண்ணீரை கொடுக்கும். ஆனால் ரொம்ப சுத்தமான அதில் வர தண்ணீர் இந்த டிடிஎஸ் அளவு 5 அல்லது அதற்கு கீழே தான் இருக்கும். இவ்வளோ கம்மியாக இருக்கும்போது அது கிட்டத்தட்ட ஏற்கனவே பார்த்த மழை நீருக்கு இணையாக காற்றில் இருக்கும் கார்பன் டை ஆக்சைடு கூட கலந்து அமிலம் உண்டாகி pH வேல்யூ 5.5 அளவுக்கு போயிடும். ஆக pH வேல்யூ 5.5 டிடிஎஸ் அளவு மிக குறைவு. இதுவே தான் WHO மற்றும் இந்திய அரசோட ISI தரக்கட்டுப்பாடு அறிவிச்சிருக்கிறாங்க. குடிநீருடைய அளவுகோலை வெளியிட்டிருக்காங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆர்ஓ தண்ணீரை குடித்தோம்னா வாய்ப்புண் வயிற்றுப்புண் உண்டாகும். வயதானவர்களுக்கு எலும்பு வீக்னஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. உடனே தெரியாது, நாள் ஆக தெரியும். சில வகை கேன்சர்கள் கூட இந்த வாய்ப்பு வர எளிதாக இருக்கிறது இந்த இதுதான். நாம தான் ஆர்ஓ சுத்தமான தண்ணீரை கண்டுபிடிச்சிக்கணும். அலட்சியமாக இருந்துடாமல் நம்முடைய ஆர்ஓ சரியான தரத்தில் தான் தண்ணீர் கொடுக்குதான்னு செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுதான் ரொம்ப நல்லது.